காவேரி வந்து வெண்ணிலாக்கு நன்றி சொன்னோன்னே வந்து காவேரி கிட்ட வெண்ணிலா சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன் குழந்தை மேலேயே சத்தியம் பண்ணிட்டேன், அதனால தான் நம்பி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாட்சி சொன்னேன்றாங்க. அந்த சத்தியத்தை நீ காப்பாற்றுவேன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன். சீக்கிரமாகவே விஜய் விட்டு நான் பிரிஞ்சிடுவேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது உனக்கு. உன் வழியில் நான் குறுக்கிடவும் மாட்டேன். நான் இங்கே இருந்தால் தானே விஜய் என்னை தேடி தேடி வருவார், அதனால் இங்கேருந்து நான் போயிடுவேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. நீ சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக நீ செய்வியான்னு. கண்டிப்பாக நான் செய்வேன். என்னை ஏமாற்ற மாட்டியே, நான் எப்படி உன்னை ஏமாற்ற முடியும்? நான் தான் குழந்தை மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன்ல அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்றாங்க. இங்கே வந்து வெண்ணா என்ன பண்ணுறாங்க, ஒரே யோசனை. காவேரி உண்மையிலே வந்து வீட்டை விட்டு போயிடுவாளா, விஜய் விட்டு போயிடுவாளா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் ரொம்ப சோகமாக இருக்காரு. அதை பார்த்துட்டு வெண்ணா வந்து கேட்குறாங்க, என்ன விஜய் எதுக்காக இப்படி சோகமாக இருக்கேன்னு. காவேரி வந்து திடீர்னு காணோம், எங்கே போனானே தெரியல, ஒன்றுமே புரியல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, ஒரே டென்ஷனாக இருக்குது எனக்கு அப்படின்னோடனே இதுக்கப்புறம் காவேரி வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வெண்ணிலா சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. நல்லா வெண்ணிலாவை போட்டு திட்டி விடுறாரு. ஏன் இப்படிலாம் பண்ண, காவேரி பாவம், அவள் எல்லாருக்காகவும் வாழ்கிறவ, அவன் குடும்பத்துக்காக வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா, இப்போ எனக்காக வந்து அவள் கண்காண இடத்துக்கு போகிறேன்றா, இந்த மாதிரி அவளை ஏன் எல்லாருமே காயப்படுத்துறீங்க, அவள் உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணா, ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டி விடுறாரு. இதனால் வந்து வெண்ணிலா வந்து யோசிக்கிறாங்க, இங்கே பாரு, என்ன தான் காவேரி விட்டு கொடுத்தாலும் சரி, நான் உன் கூட வாழவே முடியாது. ஏன்னா நான் ஒரு குழந்தையோட அப்பா, என் குழந்தை எனக்கு முக்கியம் இல்லையா, சின்ன வயசுலேருந்து என் அப்பா அம்மா இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா உனக்கு, அதே மாதிரி என் பிள்ளையும் கஷ்டப்படணும் நீ நினைக்கிறியா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு வெண்ணிலா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சொல்லு வெண்ணிலா, உன் அப்பா அம்மா இல்லாமல் நீ எப்படி கஷ்டப்படுற, அதே மாதிரி என் குழந்தையும் கஷ்டப்படணுமா, சொல்லு, இதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கியா, காவேரியை வந்து உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாலும் நீ காவேரி கிட்டே என்ன சொல்லியிருக்கணும், குழந்தைக்காக வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும்ல, நீ ஏன் சொல்லலை, உன் சுயநலம் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு செமையை திட்டி விட்டுறாரு. அதனால் வெண்ணிலா மனசு மாறுறாங்க. சாரி விஜய், நான் இப்படிலாம் யோசிக்கல, நான் என்னை பற்றி மட்டும்தான் யோசித்தேன், குழந்தைய பற்றி நான் யோசிக்கல, நான் செஞ்ச தப்பு தப்பு தான், நான் வந்து முன்னாடியே யோசிச்சிருக்கணும், இப்போ ஒன்றும் கெட்டு போல, நான் வந்து காவேரி டெஸ்ட் பண்ண தான் எல்லாம் பண்ணேன், காவேரி உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு விட்டு கொடுப்பாலாம் தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சேன், மற்றபடிலாம் காவேரியை நான் வந்து கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல விஜய் அப்படின்னோடனே, இப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சுல, காவேரி வந்து பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றிட்டானே, இப்போ என்ன போகிற, இப்போ எனக்கு காவேரி வேணும், காவேரி இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நான் இந்த நிமிஷமே போகிறேன் காவேரி தெரியினேன், விஜய் அவசரப்படாத, காவேரி எங்கே இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக ஒரு பஸ் ஸ்டாண்டில் தான் இருப்பா, ஏன்னா இப்போ தான் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சா, அதனால் அவள் போனால் பிடிச்சிடலாம், நீ கவலைப்படாது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா அதே மாதிரி காவேரி பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்க. அதை பார்த்து வந்து விஜய் செமைய டென்ஷன் ஆகிறாரு. அப்படியே பார்த்து காவேரி முறைக்கிறாரு. உடனே காவேரி வந்து ஐயோ விஜய் வந்துட்டாரே, ஏன் வீட்டில் விஜய் கூட்டின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு பாய் சொல்ல தான் கூட்டின்னு வந்தேன் அப்படின்னோடனே விஜயும் ஒத்துக்கிட்டாரு. இதுக்கப்புறம் உனக்கு பாய் சொல்லிவிட்டு நானும் விஜயும் வாழணும்ல, அதனால தான் உனக்கு பாய் சொல்ல வந்தேன் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் ஒத்துக்கிட்டாரா? ஆமாம் விஜய் ஒத்துக்கிட்டாரு. இதுக்கப்புறம் நீ சத்தியம் பண்ணி கொடுத்துட்டல, அதனால் விஜய் வந்து ஒத்துக்கிட்டாரு. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் 2 பேரும் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அதை தான் உங்ககிட்ட சொல்லி பாய்ன்னு சொல்லிட்டு அனுப்பலான்னு நினச்சோம் அப்படின்னு ஒன்று செம்ம டென்ஷன் ஆகுது காவேரிக்கு. உடனே காவேரி போய் விஜய் கேட்குறாங்க, என்ன நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ தான் வந்து கிளம்ப போகிறல, அப்புறம் நான் ஒத்துக்காமல் என்ன பண்ணுறது, எப்படியும் நான் வாழ்ந்து தானே ஆகணும், ஓ நான் எப்படா கிளம்புன்னு காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னோடனே இந்த காவேரி தான் நாங்கள் 2 பேருமே எதிர்பார்த்தோம், இப்படி இருக்க காவேரி எப்படி வந்து விட்டு கொடுத்துட்டு போவா, இந்த மாதிரி காவேரி வேணாமா எங்களுக்கு அப்படி சொன்னோன்னு சிரிக்கிறாங்க 2 பேரும். அதை பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே பாரு காவேரி, நீ விட்டு கொடுப்பியா மாட்டியான்னு தான் உனக்கு டெஸ்ட் பண்ணேனே தவிர உன்னை விட்டு விஜய் விட்டு பிரிக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எப்போ நீ வந்து உன்னோட வயிற்றில் என் கையை வச்சு இந்த மாதிரி குழந்தை மேலே சத்தியம் பண்ணுவோம், அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், குழந்தை ரொம்ப முக்கியம், குழந்தைக்காக விஜய் கண்டிப்பாக வந்து என்னை ஏற்றுக்க மாட்டார், எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் வந்து உன்னை டெஸ்ட் பண்ணேன், பார்த்தா நீ டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்ட, கரெக்டாக வந்து விஜயை விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீ உண்மையாக தான் சொல்லியிருக்கேன்ற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணு விஜய்க்கு கண்டிப்பாக வந்து கிடைக்க புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற வெண்ணிலா அப்படின்னோடனே, இங்கே பாரு, எனக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றணும்னா என் விருப்பப்படி தானே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு இப்போது விஜயனையும் ஒன்றா சேரணும், அதுதான் என்னோட முடிவு, நான் மனசார சொல்கிறேன், நீ முதல்ல என்ன சொல்லியிருந்தேன், நான் மனசார விட்டு கொடுத்துட்டு போகணுன்னு தான் நினச்சேன், சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே விஜய் கண் கலக்கிறாரு, காவேரி கண் கலக்கிறாங்க. அடுத்தது தேங்க்ஸ் சொல்லிவிட்டு காவேரி வந்து விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. பரவாயில்ல காவேரி அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு.